குஹன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமோ நமஹா. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 8/1/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 24ஆம் நாள் புதன்கிழமை தக்ஷணாயனம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:32க்கு, கரணன் 6 முதல் 7:30 வரை. திதி இன்று பிற்பகல் 2:16 வரை, நவமி பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று மாலை 4:35 வரை, அஸ்வினி பின்பு பரணி. நாமயோகம் இன்று இரவு 8:28 வரை, சித்தம் பின்பு சாத்தியம். கரணம் இன்று அதிகாலை 3:26 வரை, பாலவம் பின்பு பிற்பகல் 2:16 வரை, கௌலவம் பின்பு தைத்துளம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:31 வரை, சித்தயோகம் பின்பு மாலை 4:35 வரை, மரண யோகம் பின்பு சித்தயோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று மாலை 4:35 வரை, உத்திரம் பின்பு ஹஸ்தம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று மாலை 4:19 வரை, அரை வாழ்க்கை பின்பு உயிரற்றவை. சந்திராஷ்டமமுடைய ராசி கன்னி ராசி. அதில முத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் உள்ளவர்களுக்கு மாலை 4:35 வரை, உத்திரம் பின்பு ஹஸ்தம். இன்றைய நாளுக்கான பண்டிகை திருக்குற்றாலம். ஸ்ரீ குற்றாலநாதர் பஞ்சமூர்த்திகளோடு ரத உற்சவம். திருப்பெருந்துறை ஸ்ரீ மாணிக்க வாசகர் ஊர்த்துவ தாண்டவ காட்சி. சிதம்பரம் ஸ்ரீ சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் புறப்பாடு. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ பெருமாளை வழிபட சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். இன்றைய நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? ஆபரண பழுதுகளை சரி செய்வதற்கு நல்ல நாள். யாகம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ள உகந்த நாள். வாகனம் தொடர்பான ஆலோசனைகள் பெறுவதற்கு நல்ல நாள். கால்நடைகளை பார்வையிடுவதற்கு ஏற்ற நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மதியம் 12:33 முதல் 2:17 வரை மேஷ லக்னம். 2:18 முதல் மாலை 4:20 வரை ரிஷப லக்னம். 4:21 முதல் 6:31 வரை மாலை மிதுன லக்னம். மாலை 6:32 முதல் 8:40 வரை கடக லக்னம். 8:41 முதல் இரவு 10:42 வரை சிம்ம லக்னம். 10:43 முதல் 12:42 வரை கன்னி லக்னம். 12:43 முதல் காலை 2:47 வரை துலாம் லக்னம். 2:48 முதல் 4:59 வரை விருச்சக லக்னம். காலை 5 மணி முதல் 7:10 வரை தனுசு லக்னம். 7:11 முதல் 9:04 வரை மகர லக்னம். 9:05 முதல் காலை 10:48 வரை கும்ப லக்னம். 10:49 முதல் மதியம் 12:28 வரை மீன லக்னம். புதன்கிழமை. இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ புதன் பகவான். புதன் பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை ஆத்மார்த்தமாக அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் பாராயணம் செய்தால் சகல செல்வங்கள் சித்திக்கும், எடுத்த காரியங்கள் கைகூடி வரும், நன்மைகள் பல நிலைகளில் ஏற்படும்.
ஸ்ரீ புதன் பகவானுக்கான காயத்ரி மந்திரம். ஓம் கஜத்வஜாய வித்மகே சுக ஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் கஜத்வஜாய வித்மகே சுக ஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத். வித்தைக்கும் தொழிலுக்கும் அதிபதியானவர் ஸ்ரீ புதன் பகவான். ஆக அவரை தொழுவதாலும் புதன் பகவானுக்கான தேவத்தை தெய்வம் என்று பார்க்கும்பொழுது ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரையும் வணங்குங்கள். ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கும் மந்திரம் ஸ்லோகங்கள் சொல்லி புத்தாடைகள் வாங்குவது நல்லது. புதன்கிழமை நாளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு வேட்டி துண்டு அணிவித்து தரிசனம் செய்து கொள்ளுங்கள். இரட்டை வஸ்திரங்களாக வாங்க வேண்டும். ராசிக்குண்டான அமைப்பு படி இந்த நாள் சுபகிரக ஓரைகள் பார்த்து செய்யுங்கள். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. புதன்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. காலை 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. பிற்பகல் 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஜெய கருடா சுபர்ணா. மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப் பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. 8/1/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 24ஆம் நாள் புதன்கிழமை தக்ஷணாயனம். இந்த நாள் எப்படி இருக்கும்? உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய சில சந்தேகங்களுக்கான பதிலாக அமையும் இன்றைய ராசி பலன். பல கேள்விகள் ஏற்படும். அத்தனைக்கும் விடையளிக்க கூடியதுதான் இன்றைய ராசி பலன். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தினப்பலன், வாரப்பலன், மாத பலன், வருட பலன் என ஒவ்வொரு பெயர்ச்சிக்குண்டான 12 ராசிக்கான பலன்கள் வழங்கப்படும். மக்கள் பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மையான நிலை உண்டாகும். அரசாங்கம் சம்பந்தமான வேலைகளில் இருப்பவர்கள் சற்று பொறுமையாக இருந்து வேலைகளை பார்க்கலாம். யாரையும் துரிதப்படுத்தாதீர்கள், அவசரப்படுத்தாதீர்கள். எதிர்பார்ப்புகள் மூலமாக சில வேலைகள் நடப்பதை காட்டிலும் எதிர்பாராத வகையில் சில வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். புதியதொரு நல வாய்ப்புகள் உண்டாக்கும். மன நிறைவு இருக்கும். மன மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சந்தோஷம், சௌபாகியம், எல்லா விதமான நன்மைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு உண்டு. கிடைக்காத வேலைகள் கூட கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் அமையும். நீங்கள் யார் என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். தெய்வீகம் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடுவது மன அமைதியை தரும். இறைவனுடைய பாடல்கள் கேட்பது, சொற்பொழிவுகள் கேட்பது, அதே போல நீங்கள் சொற்பொழிவு ஆற்றுவது, இறைவனை பற்றிய துதி பாடல்கள் பாடுவது, கேட்பது, இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கான பலன்கள் இன்னும் மிகுதியாகவே கிடைக்கும். வருமானத்தினுடைய செயல்பாடுகள் சீராக இருக்கும். பணத்திற்காக கவலை வேண்டாம். தம்பதியர்களுக்கு இடையே நல்ல புரிதலும் அனுசரணையான போக்கு உண்டு. குழந்தைகளுடைய செயல்களினால் பெருமைப்படுவீர்கள். மேஷராசி என்பர்களே, விரயஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறார். ஆக பெரிய அளவில் எதையும் நீங்கள் அதிகமாக செலவு செய்யாதீர்கள். கூடுமான வரையில் இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வதால் இறைவனுடைய அனுகிரகத்தை நீங்கள் பெற முடியும். மிக எளிமையாகவே நடக்கும். உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் எப்பொழுதும் கவனமாக இருப்பீர்கள். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். சுகம் நிறைந்ததாகவே இருக்கும். ராசிக்கான அமைப்பு படி இந்த நாளுக்கான சுப கிரக ஓரைகள்
சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் மிக அற்புதத்தை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார் வழிபாடு நல்லது. பேச்சுக்களில் உயர்வான ஒரு நிலையில் இருக்கும், மதிப்பு அதிகரிக்கும், சமூக சம்பந்தமான விஷயங்களில் புகழ் வந்து சேரும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. நல்ல நல்ல வாய்ப்புகள் ஏற்படும், இயலாதவற்றை செய்து முடிப்பீர்கள், நன்மைகள் விளையும் நாள். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல நிலைகளில் நன்மையை தரும். சூரிய பகவானையும் வழிபடுங்கள், அம்மையப்பரையும் வழிபடுங்கள், மிக நல்லது. அனுசரித்து விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். எதிலும் கவனமாகவே செயல்படுங்கள். அனுசரித்து விட்டு கொடுத்து போனால்தான் அக்கம் பக்கம் நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். இந்த நாள் முன்னேற்றங்கள் பிறக்கும் நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. 8/1/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 24ஆம் நாள் புதன்கிழமை தக்ஷணாயனம். நிலையை வைத்து பார்க்கும் பொழுது இந்த நாள் எப்படி இருக்க போகிறது? உங்களுடைய மனக்கவலைகள் தீர்வதற்கான சூழ்நிலைகள் அமைகிறதா? உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுமா? ஆசைகள் கைகூடி வருமா? எண்ணத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொள்ள முடியுமா என்கிற கேள்விகளுக்கு இன்றைய ராசி பலன்களில் உங்களுக்கு பதில்கள் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு முன்னர் பலமுறை நன்றாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். செய்த பிறகு மன வருத்தம் வேண்டாம். யாரையும் குறை கூறாதீர்கள். நன்மைக்கும் தீமைக்கும் நீங்களே பொறுப்பு என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அதிகமாக யாரிடமும் பேச வேண்டாம். அப்படி பேசினால் வீண் சண்டைகள் தான் வரும். சூழ்நிலைகளை உங்களுக்கு ஏற்றாற்போல் லாபகமாக செய்து கொள்வது அவசியம். பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சில விரயங்கள் ஏற்படலாம். கொடுத்த பணம் திரும்ப வராமல் தவிப்பீர்கள். தேவைக்கு பணம் கிடைக்காமல் சில நேரம் பிறரிடத்தில் கடன் வாங்க வேண்டிய சூழலும் ஏற்படலாம். அதிகமாக தெரிந்த விஷயங்கள் மீதான நம்பிக்கை வேண்டும். தெரியாத விஷயங்களை நம்பி இருக்காதீர்கள். அதிக நேரம் கண் விழிப்பதை தவிர்க்க வேண்டும். உடல் நலத்தையும் மன நலத்தையும் சீராக வைத்துக் கொள்ள இறை வழிபாடு அவசியம். ஆகவே இந்த நாள் உங்களுடைய பழக்க வழக்கங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். சிறு குறு வியாபாரம் செய்பவர்களுக்கு அதிக செலவுகள் உண்டாக்கும். எதிர்பார்த்தபடி முதலீடுகளை திரும்ப பெற முடியாமல் தவிப்பீர்கள். மனதை அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவையற்ற விஷயங்களை பற்றி மற்றவர்களிடத்தில் கலந்துரையாடாமல் இருப்பதே நல்லது. தெரிந்ததை மட்டும் செய்யுங்கள், தெரியாததை விட்டு விடுங்கள். நன்மை தீமைகளை புரிந்து மற்றவர்களோடு பேசுவது நல்லது. உடல் நலம் மனநலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். இரவு நேரத்தில் அதிக நேரம் கழித்து உணவு உண்பதை தவிர்க்க வேண்டும். சரியான நேரத்திற்கு நன்றாக பசித்த பிறகு உணவு எடுத்துக் கொண்டால் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படாது. உங்களுடைய உடலுக்கு மிக நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. வீண் விரயங்கள் ஏற்படலாம். மக்களுடைய பணத்தை
செலவு செய்பவர்கள் மிக கவனமாக கணக்கிட்டு செய்ய வேண்டும். விரயங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்மன் வழிபாடு நல்லது. சிந்தனைகள் மேம்படும், நல்ல சிந்திக்கக்கூடிய திறன் ஆற்றல் அதிகரிக்கும். மிருகசிரீஷ நட்சத்திரம் 1, 2 மாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மாற்றங்கள் வெளிப்படலாம், பிடித்த இடங்களுக்கு சென்று வருவீர்கள். அமைதி நிறைந்த நாளாக இருக்கும். பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. 8/1/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 24ஆம் நாள் புதன்கிழமை தக்ஷணாயனம். ராசினுடைய அமைப்பு இன்றைய நாள் எப்படி நகர்கிறதோ அதற்கேற்றபடித்தான் பலன்கள் அமையும். மிதுன ராசி அன்பர்கள் இன்றைய நாளுக்கான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது சகோதரருக்கான அதிபதியான கிரகம் செவ்வாய் பகவான், அவரே குடும்பஸ்தானத்தில். வீட்டில் இருப்பவர்களால் ஒத்துழைப்பு அதிகரிக்கக்கூடும். செவ்வாய் பகவான் என்பவர் பூமி காரகன், சகோதர காரகன், ரத்தத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். குடும்ப ரத்த சம்பந்தங்களில் இருப்பவர்களுடைய குணத்தை புரிந்து கொள்வீர்கள். மற்றவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள் என்கிற புரிதல் உங்களுக்குள் இருக்கும். சுபகாரிய மங்களகரமான பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். நன்மைகள் அதிகம் பிறக்கும் நாள். மிதுன ராசி அன்பர்களே, வீட்டில் சுபகாரிய சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக முயற்சி செய்பவர்கள் தாராளமாக செய்யலாம். வருமானத்தினுடைய உயர்வு பற்றிய எண்ணங்கள் இருக்கும். அலுவலக வேலைகளில் பேசி சில தீர்மானங்களை எடுப்பீர்கள். சம்பந்தம் இல்லாத நபர்களிடத்தில் அதிகமாக பேசுவதை தவிர்க்க வேண்டும். சுப மங்கள யோகத்தை இன்றைய தினம் பெறுவீர்கள். தலைமை அதிகாரிகள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். எண்ணிய வேலைகள் திருப்திகரமாக நடக்கும் நாள். தொழிலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடர்பாடுகள் தீரும், தாமதங்கள் அகலம். ஓய்வாக சில முக்கிய வேலைகளை கவனிப்பீர்கள். இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை என வழிபடுங்கள். கந்த சஷ்டி கவசம் தினம்தோறும் வீட்டில் பாராயணம் செய்வது நல்லது. ஒவ்வொரு மாதமும் சஷ்டி திதி வந்தாலும் இவை மகா கந்த சஷ்டி ஆக இந்த தினத்தில் நீங்கள் தினம்தோறும் முருகப்பெருமானை நினைத்து தூப தீப ஆராதனைகள் செய்வது மிக விசேஷம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்க புதன் பகவானுடைய ஓரையில் செய்யும் பொழுது வேலைகள் வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்ல விதமாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரேஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. ஒத்துழைப்பு ஏற்படும். சில நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மகிழ்வாக இருப்பீர்கள். வருமானம் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்கையம்மனுடைய வழிபாடு. வண்டி வாகன பயணங்கள் மூலம் நன்மைகள் பிறக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. மன மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆனந்தம், உற்சாகம் பிறக்கும். வருமானத்திற்கான லாபமான நோக்கை பற்றிய சிந்தனைகள் இருக்கும். இந்த நாள் யோகம், அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும்.
ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ அம்பிகையை போற்றி, ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. 8/1/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 24ஆம் நாள் புதன்கிழமை தக்ஷணாயனம். கோச்சார அமைப்பின்படி இந்த நாள் எப்படி இருக்கும்? என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும்? எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வருமா? நன்மைகள் இருக்குமா? வெளி வண்டி வாகன பயணங்களினால் அனுகூலம் ஏற்படுமா? அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ள இன்றைய ராசி பலன்களை தினந்தோறும் பார்த்து வாருங்கள். இதுவரையில் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ராசியிலேயே செவ்வாய் பகவான், முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் கேத்து பகவான், சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், கிரக அமைப்பு இப்படி இருக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் வீட்டில் புதன் பகவான், சுக்கிர பகவான், 6ஆம் இடம் ருணரோக சத்ருபாவகத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். கடகராசி அன்பர்களே, இந்த நாள் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் மிக மிக புரிதலோடு இருக்க வேண்டும். எதையும் பொறுமையாக செய்தால் அந்த வேலைக்கான பலன் கொஞ்சம் அதிகம். அவசரமாக செய்துவிட்டு பிறகு வேதனைப்படாதீர்கள். எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னர் பிறரோடு கலந்து ஆலோசித்து செய்யுங்கள். உங்கள் ராசி அதிபதியான சந்திர பகவான் 6ஆம் வீட்டில் ருணரோக சத்ரு பாவகத்தில் இருப்பதால் கடன் சம்பந்தமான சிந்தனைகள் அதிகமாக தோன்றும். உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய நிலைப்பாடுகளில் முன்பின் சில முரணான விஷயங்கள் நடக்கும். சந்திர பகவான் மறைவு ஸ்தானமான 6ஆம் வீட்டில் இருக்கிறார். 3, 6, 8, 12ஆம் பாவகம் என்பது மறைவு ஸ்தானம். ஜோதிடத்தில் ஆக இந்த கட்ட அமைப்பில் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்ற இறக்கமான ஒரு சில சூழ்நிலைகள் இருக்கும். தம்பதியர்கள் மன ஒற்றுமையோடு செயல்படுவதற்கு எண்ணங்கள் சீராக அமைய வேண்டும். ஒருவருக்கொருவர் புரிதல் என்பது தேவை. பக்குவமாக பேசி உங்களுடைய வேலைகளை நடத்தி கொள்ளுங்கள். வாக்குவாதங்கள் கூடாது, வீண் விரய பேச்சுக்கள் கூடாது. பணம் மட்டும் விரயமாகாது, பேச்சுக்களையும் விரயம் செய்யாதீர்கள். உங்கள் உடலில் இருக்கக்கூடிய சக்தியை அதிகப்படுத்த, தெய்வீக ஆற்றல் பெற, இறை அருளை பெறுவதற்கு வழிபாடுதலை செய்யுங்கள். பஞ்சமி திதியாக இருப்பதால் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுவதற்கு ஏற்ற நாள். விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களிலும் போட்டிகளிலும் அதிக ஆர்வமாக கலந்து கொள்வீர்கள். வியாபாரத்தினுடைய போக்கை மிக அழகாக கண்டுகொள்ளக்கூடிய நிலை உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். பெருந்தன்மையான செயல்கள் உண்டாகும். கௌரவமாக கருதப்படுவீர்கள். வருமானத்தினுடைய போக்கு உங்களுக்கு திருப்தியை கூட தரலாம். பரிவு கனிவு என்பது வேண்டிய நாள். குழந்தைகளுடைய செயல்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதன் பகவான், சுக்கிர பகவான் 3ஆம் வீட்டு அதிபதியும் 4க்கும் 11க்கும் அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு 5ஆம் வீட்டில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பதால் குழந்தைகளுடைய செயல்கள் திருப்தியை தரும். மன நிறைவாக இருப்பீர்கள். ஆனந்தம், குதூகலம், கொண்டாட்டம், களிப்பு நிறைந்த நாளாகவே அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நல்ல புரிதல் இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். லாபஸ்தானத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் பெரியவர்கள் மிகப்பெரிய ஒத்துழைப்பை கொடுப்பார்கள். நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவ பெருமானை வணங்குங்கள். ஓம் நம சிவாய, சிவாய நமவோம். ஓம் சரவணபவ எனும் மந்திரமானது உங்களுக்கு சகல நிலைகளில் அற்புதத்தை கொடுக்கும். ஆர்வம் மென்மேலும் பெருக்கும். வேலைகளில் ஈடுபாடு காட்டுவீர்கள். துரிதமாக உழைக்கக்கூடிய தன்மை இருக்கும். லாபம் மேம்படும். ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு மிக நல்லது. மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். எடுத்த காரியத்தை மிக திறமையாக முடிப்பீர்கள். நன்மைகள் விளையும் நாள். பெருந்தன்மையான செயல்பாடுகள் மூலம் உங்களுடைய பேச்சுக்கு தனி அந்தஸ்து கிடைக்கும். இந்த நாள் யோகம் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை.
தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. 8/1/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 24ஆம் நாள் புதன்கிழமை தக்ஷணாயனம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வருமா? பண வரவுக்கான வழிகள் இருக்கிறதா? நட்பு வட்டாரத்தில் நற்செய்திகள் கிடைக்குமா? குடும்பத்தினுடைய நிலை உயருமா என்றெல்லாம் உங்கள் மனதில் தோன்றக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் நல்ல பதில் தரக்கூடியதுதான் இன்றைய ராசி பலன். அந்த நிமித்தமாக பார்க்கும்பொழுது சிம்மராசி அன்பர்கள் பேச்சுக்களின் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பம் சார்ந்த செயல்களில் ஒரு நகர்வையும் பார்த்து கவனித்து செயல்படுத்துவதே சிறந்தது. மனதில் நினைக்கக்கூடிய வேலைகளை மிக அழகாக முடித்து காட்டுவீர்கள். தெய்வ அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். ஒவ்வொரு வேலைகளையும் கால தாமதம் இல்லாமல் செய்ய முற்படுவீர்கள். ஒவ்வொரு விஷயத்தினுடைய நிலையை புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். பங்கு சந்தைகளில் பங்குதாரர்களாக இருப்பவர்கள் பங்குதாரர்களுடைய எண்ணங்களை அறிந்து செயல்பட வேண்டும். கூட்டு தொழில் செய்பவர்கள் கவனமாகவும் இருப்பது நல்லது. வேலையில் நல்லதொரு சூழல் இருக்கும். எதிர்பார்த்தபடி வருமானம் உயரும். பொக்கிஷமாக இருப்பீர்கள். மனதில் சாந்தம் அமைதி நிறைந்த குணம் தேவை. மௌனத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு நல்லது. வேலை சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்கள், உத்தியோகத்தில் பணிபுரிபவர்கள், அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் அமைதியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். பதட்டமோ பரபரப்போ இருக்காது. குடும்ப ஒற்றுமை மேம்படும். பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். பெருமை நிறைந்ததாகவே அமையும். பாசம் நிறைந்த நாள் சிம்மராசி அன்பர்களுக்கு. எதிர்பார்த்தபடி பண வரவு கிடைக்கும். பண நெருக்கடிகள் தீரும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் எல்லாமே உங்களுக்கு இந்த தினம் சிறப்பாகவே நடக்கும். இந்த நாள் நல்ல நாள். சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு நல்லது. ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக செயல்படுங்கள். முக்கியமாக பேச்சுக்களில் கவனம் தேவை. எதிலும் அலட்சியம் கூடாது. பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு சிறந்தது. புரிதல் இருக்கும். செய்யக்கூடிய வேலைகளினால் சில நன்மைகளும் பிறக்கும். மனதில் உற்சாகம் திடமாக சிந்திப்பீர்கள். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவ பெருமானுடைய வழிபாடு நல்லது. குபேர சம்பத்தினை பெறுவீர்கள். அமைதியான நாள். சொல்லற சும்மா இரு என்றார். ஆக அதிகமாக பேசுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். மன ஓட்டத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. உடலில் இருக்கக்கூடிய சக்திகள் விரயமாகாமல் பார்த்து கொள்ள மன அமைதி ஒன்றே சிறந்தது. இந்த நாள் யோகம் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிந்திடலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் உங்களுடைய ராசிநாதனுக்கு உண்டான நாள். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் புதன் பகவான். 8/1/2025
ஸ்ரீ குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 24ஆம் நாள் புதன்கிழமை தக்ஷணாயனம். கிரக அமைப்புகள் எப்படி அமைகிறது அதற்கேற்றபடிதான் பலன்கள் இருக்கும். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட பலன், என்ன மாதிரியான நிலைகளில் உங்களுக்கு வரவு இருக்கும், எதில் கவனமாக இருக்க வேண்டும், எந்த விஷயங்கள் சீக்கிரமாக கைகூடி வரும், உடல் நலம் ஆரோக்கியம் சார்ந்த முக்கியமான விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். எதிர்பார்த்த பண வரவுக்குண்டான நாளா இவை, பார்க்கலாம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய செயல்கள் இன்றைய நாள் பார்க்கும் பொழுது மிக சிறப்பானதாகவே அமையும். வியாபாரத்தை பற்றிய கவலை வேண்டாம். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய செயலுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். தெய்வ அனுகிரகம் உண்டு. தெய்வீக சக்தி ஆற்றல் அதிகரிக்கும். இறை நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்கள். பெருமாளுடைய வழிபாடு உங்களுக்கு சகல போகத்தையும் யோகத்தையும் நல்லதொரு அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுக்கும். திறமையாக இருப்பீர்கள். அலுவலக வேலைகளில் நம்பிக்கையாகவும் முழு முயற்சியாக செய்வதால் வேலையில் உயர்வு, பதவி உயர்வு, அந்தஸ்து கிடைக்கும். அதிகப்படியான வருமானம் பெறுவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். திறமைகளை மிக அழகாக உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் வெளிப்படுத்துவீர்கள். நல்ல பக்குவம் பெற்றவர்கள் நீங்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் வெற்றி கொள்வீர்கள். வேலை வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். குடும்பத்தினுடைய நலனுக்கு அதிகமாக உழைக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களே, அரசாங்க உத்தியோகத்திற்காக முயற்சி செய்பவர்களுக்கு நன்மைகள் இருக்கும். சொத்து பிரச்சனைகளில் இருந்த பழைய சங்கடங்கள் தீரும். எதிர்பார்த்தபடி வருமானம் கிடைக்கும். நல்ல யோகம் நிறைந்தவராக, அதிர்ஷ்டம் பெற்றவர்களாக இருப்பீர்கள். சாதகமான சூழ்நிலைகள் இந்த நாள் அமையும். தலைமை அதிகாரிகள் உங்களுடைய செயலுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதோடு நல்ல ஆதரவையும் தெரிவிப்பார்கள். வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. விரும்பக்கூடியதை மிக திருப்திகரமாக செய்வீர்கள். மனதில் எதையும் சாதிக்கக்கூடிய திறன் உங்களுக்குள் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை இருக்கும். நட்பு நிறைந்த நாள். சமூகத்தில் நல்ல பேரும் புகழும் அந்தஸ்தும் அதிகரிக்கும். வருவாய் பெருக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பழைய பிரச்சனைகள் தீரும். கொடுத்த வாக்கினை அதற்கு ஏற்றாற்போல் மிகச் சரியாக செய்வீர்கள். நம்பிக்கை நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவெடுக்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. சுக்கிர பகவானுடைய ஓரையையும் சேர்த்தே பயன்படுத்துங்கள், நல்லது நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மாற்றங்கள் இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு சீக்கிரமாகவே கைகூடி வரும். நம்பிக்கை நிறைந்த நாள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு. தீர்வுகள் கிடைக்கும். கடன் தீர வழி உண்டாகும். ருண ரோக சத்ருக்கள் மோட்சம் பெறுவார்கள். தீமைகள் பாவங்கள் அகலும். தீவினைகள் மாய்ந்து போகும். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறந்தது. கந்தர் சஷ்டி நடந்து கொண்டிருக்கிறது. குழந்தைக்காக தவம் இருப்பவர்கள், குழந்தை பேறு பெற நினைப்பவர்கள் மகா சஷ்டி விரதத்தை அனுஷ்டிப்பது விசேஷம். தன்னம்பிக்கை இருக்கும். உற்சாகமாக இருப்பீர்கள். செயல்களில் வேகம் பிறக்கும். இந்த நாள் யோகம், அதிர்ஷ்டம், ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. 8/1/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 24ஆம் நாள் புதன்கிழமை தக்ஷணாயனம். துலாம் ராசி என்பர்களே, தராசு போல உங்களுடைய செயல்கள் தீர்க்கமாக இருக்கும். சமூக அக்கறை அதிகம் உண்டு. குடும்பத்தை அதிகம் பார்க்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால்
மற்ற விஷயங்களின் மீதான எண்ணங்கள் போக்கு அதிகரிக்கும். ராசியிலேயே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பாக பிரிவினைகளில் இருந்து வந்த இழுபறிகள் மறையும். வழக்கு ரீதியாக இருந்த சங்கடங்கள் அகலும். பணம் சம்பந்தமான நெருக்கடிகள் தீரும். வரவை அதிகப்படுத்துவீர்கள். குல தெய்வத்தினுடைய அருளும் ஆசையும் உங்களுக்கு பரிபூரணமாக உண்டு. தெய்வ அனுகிரகத்தை பூரணமாக பெறுகிறீர்கள். பிறருடைய குணங்களை புரிந்து கொண்டு பேசுவீர்கள். குடும்பத்தில் இருப்பவர்களால் ஆதரவு கிடைக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் வியாபாரம் செழிக்கும். சிறு குறு வியாபாரம் செய்பவர்களுக்கு உடன் பிறந்தவர்களுடைய அனுசரணையான போக்கோடு நல்ல பலன்களும் கிடைக்கும். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். தவறி போன சில சொந்தங்கள் மீண்டும் வரலாம். விலகி இருந்தவர்கள் மீண்டும் வந்து இணைவார்கள். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய நேர்மையான விஷயங்கள் அனைத்து விதமான நன்மைகளை உங்களுக்கு கொண்டு வரும். முயற்சிக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய குணத்தை புரிந்து கொள்வீர்கள். இலக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வம் பிறக்கும். நன்மைகள் அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். நெருக்கடிகள் குறையும். பண ரீதியான வரவு இருக்கும். தேவைக்கு தகுந்தாற் போல் வாழ்க்கை நிலையை உயர்த்தி கொள்வீர்கள். பண பிரச்சனைகள் தீரும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். அங்கீகாரங்கள் கிடைக்கும். எடுத்த காரியத்தை மிக திருப்திகரமாக முடிப்பீர்கள். வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் கிட்டும். சொந்த பந்தங்களுடைய ஆதரவு பெருகும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. ஆர்வம் பிறக்கும். அனுகூலம் நிறைந்த நாள். நன்மைகள் விளையும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. 8/1/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 24ஆம் நாள் புதன்கிழமை தக்ஷணாயனம். புதன்கிழமை தினம் ஐப்பசி மாதம் 20ஆம் நாள். ராசியிலேயே பார்க்கும் பொழுது புதன் பகவான் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். இந்த நாள் எப்படி இருக்கும்? உங்களுடைய தேவைகள் நிறைவேறுமா? எதிர்பார்த்த பண வரவு கிடைக்குமா? உறவுகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீருமா? தெய்வக அனுகிரகம் உங்களுக்கு பலனை ஏற்படுத்துமா என்கிற எண்ணங்களுக்கு பதில் தரக்கூடியதே இன்றைய ராசி பலன்கள். மிக முக்கியமாக வியாபாரத்தினுடைய போக்கை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். லாபம் எப்பொழுது எப்படி கிடைக்கும் அதற்கான சூக்ஷமங்கள் மற்றும் வழிபாடு முறைகளை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். விருச்சிக ராசி அன்பர்களை நன்றாக உழைக்கக்கூடியவர்கள் நீங்கள். குடும்பத்திற்கு கலங்கரை விளக்கமாக இருப்பீர்கள். பிறருக்காக அதிகமான ஒரு அர்ப்பணம் இருக்கும். வாழ்க்கையினுடைய நிலையை உயர்த்தி கொள்ள பல நிலைகளில் நீங்கள் போராடி கொண்டே இருப்பீர்கள். விருச்சிக ராசி அன்பர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் அகலும். சில சங்கடங்கள் இருந்தாலும் அது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. மிக முக்கியமாக கவனமாக பேசுதல் நல்லது. அலுவலக வேலைக்காக வெளியே செல்பவர்கள் சிறிய அளவிலாவது செலவுகள் இருக்கும். பொறுப்புகள் அதிகரிக்கும். பிறர் செய்ய வேண்டிய வேலையை நீங்களே செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். சாதாரணமான வேலைகள் கூட கடினமாக இருக்கும். தலைமை அதிகாரிகள் உங்களிடத்தில் சில பொறுப்புகளை கொடுப்பார்கள். அவற்றை செய்து முடித்தால் தான் உங்களுக்கு பலனே அதிகம். அதிக உழைப்பை வெளிப்படுத்துவீர்கள். நேரம் காலம் பார்க்காது உழைக்கக்கூடியவர்கள்.
இருந்தாலும் எதிர்பாராத வகையில் சின்ன சின்ன செலவுகள் சந்திக்க வேண்டி இருக்கும். குடும்ப உறவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர எல்லோரும் மனமார்ந்து இறை வழிபாடு செய்வது, வீட்டில் தூப தீப ஆராதனைகள் செய்தால் நிச்சயம் குழப்பங்கள் அகலும், கவலைகள் தீரும், பண பிரச்சனைகள் தீரும். அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வீட்டில் தீபங்கள் ஏற்றி வழிபடுங்கள். குடும்ப நிலை சீராக்கும், குழந்தைகளுடைய வளர்ச்சி அமோகமாக இருக்கும். இந்த நாள் பழைய பிரச்சனைகள் பற்றிய சிந்தனைகள் இருக்கும், இருந்தாலும் சில தீர்வுகளும் கிடைக்கும். மன அமைதி என்பது தேவை. யார் எப்படி இருந்தாலும் சரி, உங்களுடைய செயல்களில் மட்டும் கவனமாக இருங்கள். அமைதியை மனதை படுத்திக் கொள்வது நல்லது. ஆரவாரம் என்பது கூடாது. செலவுகள் அதிகமாக இருக்கும். வருமானத்தை மேம்படுத்த முயற்சி செய்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்குங்கள், பாதுகாப்பு கிடைக்கும். உயிரோட்டமாக உங்களுடைய செயல்கள் அமையும். நல்ல நல்ல அனுபவங்கள் மேம்படும். புதுமையான முயற்சிகளை கையாளுவீர்கள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல நிலைகளில் சிறப்பை பெற்றுத்தரும். தீர்வு கிடைக்கும். வழக்கு சார்ந்த நிலையில் உங்களுக்கு ஒரு சில முடிவுகள் வந்து சேரும். நன்மைகள், முன்னேற்றங்கள் நிறைந்த நாள். கேட்டி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. பொறுப்புகள் அதிகரிக்கும். வேலையை மிக கவனமாக செய்ய வேண்டிய நிலையில் இருப்பீர்கள். ஆக்கம் ஊக்கம் நிறைந்த நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. 8/1/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 24ஆம் நாள் புதன்கிழமை தக்ஷணாயனம். இந்த அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது தனுசு ராசி அன்பர்களே, சில குழப்பமான மனநிலை போக்கு இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பின் மீதான ஆர்வம் என்பது இருக்காது. எண்ணம் உங்களுக்கு கட்டுப்படாமலேயே இருக்கும். எண்ணத்தில் தெளிவு பிறக்க, தெய்வ அனுகிரகம் பெற இறை வழிபாடு செய்வது, தியானம், யோகாசனங்கள் செய்வது நல்லது. ஆர்வமின்மையான சூழல் வியாபார ரீதியாக இருக்கும். வேலையை முடிக்க வேண்டும் என்கிற எண்ணத்திலேயே வந்தாலும் கால தாமதங்கள் இருக்கும். தேவையற்ற விஷயங்களுக்காக உங்களுடைய மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். மனதை ஒருமுகப்படுத்தி தியான நிலையில் அமர்ந்து முருக பெருமானுக்கான காயத்ரி மந்திரத்தை உச்சரியுங்கள். ஓம் தத்புருஷாய வித்மகே மகேஸ்வர புத்திராய தீமகி தன்னோ சுப்பிரமணிய பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். கடன் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். கடனை எப்படி குறைக்க போகிறோம் என்கிற சிந்தனைகள் கூடுதலாகவே காணப்படலாம். உழைப்புக்கு ஏற்றாற்போல் ஊதிய உயர்வு கிடைக்கும். உத்தியோகத்தில் அதிகமான வேலைகள் காணப்படலாம். வியாபாரத்தினுடைய போக்கை கண்காணித்து வாருங்கள். கடன் பெற்று எந்த வேலைகளையும் செய்ய வேண்டாம். கடன் வாங்கி கொண்டு வெளியூர்களுக்கு பயணிக்காதீர்கள். வேலையாட்களிடத்தில் விட்டு கொடுத்து தட்டி கொடுத்து சென்றால் ஓரளவிற்கு பலன் கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம்.
அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு நல்லது. உங்களுடைய 10ஆம் வீட்டு அதிபதியாக இருப்பதால் தொழில் விஷயங்களில் சுய தொழில் செய்பவர்கள் நண்பர்களோடு கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு பணம் கொடுப்பதோ பணம் வாங்குவதோ அல்லது தொழில் ரீதியாக பிறரை வசைபாடுவதோ கூடாது. எல்லோரையும் அன்பாக நடத்துங்கள், நல்லதே நடக்கும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. எதையும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்யுங்கள், அலட்சியம் வேண்டாம். உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிர பகவான் விரயத்தில் இருக்கிறார். பணத்தை சிக்கனமாக கையாளுங்கள், செலவுகள் கூடாது. உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து போக வேண்டும். பொதுவாக எதையும் யாரையும் அலட்சியமாக நினைக்காதீர்கள். அரசாங்க துறைகளில் இருப்பவர்களிடத்தில் கனிவு பணிவு என்பது தேவை. இந்த நாள் முன்னேற்றங்கள் ஏற்பட அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. 8/1/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 24ஆம் நாள் புதன்கிழமை தக்ஷணாயனம். இந்த நாள் எப்படி இருக்கும் மகர ராசி அன்பர்களே? நினைத்த வேலைகள் சீக்கிரமாக நடக்குமா? எதிர்பார்த்த பண வரவு உண்டாகுமா? தொழிலில் புதிய மாற்றங்கள் பிறக்குமா? வேலையாட்களால் அனுகூலம் கிடைக்குமா? கொடுத்த பணம் திரும்ப கிடைக்குமா? வேலையில் உற்சாகம் இருக்குமா என்கிற பல கோணங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கான பதில்களாக அமையும் இன்றைய ராசி பலன். தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் என்பது இருக்காது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு வாக்குவாதங்கள் வரலாம். கூட்டு தொழில் செய்பவர்கள் கவனமாக இருங்கள். எதிலும் அவசரப்பட்டு சில முடிவுகள் எடுக்க வேண்டாம். நட்பு வட்டாரத்தின் மூலம் நல்ல ஆதரவுகள் கிடைக்க, அவர்களுடைய பேச்சுக்களினால் உங்களுக்கு பலன் உண்டாக தீர்க்கமாக பேசி சில முடிவுகள் எடுக்க வேண்டும். பெரியவர்களுடைய ஆலோசனைகளை வேண்டி இருங்கள். சுப காரியத்திற்குண்டான செலவுகள் அதிகரிக்கும். வீண் விரயங்கள் ஏற்படாது. அவற்றை சுப விரயங்களாக்க செய்து கொள்ளலாம். கடந்த கால பிரச்சனைகள் அவ்வப்போது உங்கள் மனதில் வந்து கொண்டு போகும். எதையும் மிக சரியாக செய்தல் அவசியம். கலைத்துறைகளில் மாற்றங்கள் உண்டாகும். நல்ல நல்ல விஷயங்கள் நிகழும். வியாபாரத்தினுடைய செயல்களில் லாபம் மேம்படும். எண்ணத்தில் தீர்க்கமாக சில முடிவுகள் எடுக்க வேண்டும். குழப்பங்களுக்கு ஆளாவீர்கள். மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த நிலையில் உங்களால் அடுத்த நிலைக்கு முன்னேற இயலாமல் தடுமாற்றம் இருக்கும். ஞாபக சக்தி என்பது இருக்காது. நினைவு திறன் சார்ந்த விஷயங்களில் சில போட்டிகளில் உங்களுக்கு தோல்விகள் உண்டாகும். வெளியே கொண்டு போகக்கூடிய பொருட்கள் அவ்வப்போது நினைவில் வைத்துக் கொள்ளாமல் மறந்து விடுவீர்கள். உடைமைகள் மீதான கவனம் தேவை. பலதரப்பட்ட எண்ணங்களினால் குழப்பங்கள் இருக்கும். சில அனுபவங்கள் இருக்கும். வெளியே பயணிக்க கூடியவர்கள் கையில் போக்குவரத்து விதிக்கான சில முறைகளை கையாளுங்கள். அபராதத்தை தவிர்க்கலாம். வெற்றி நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம்.
நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தைரியம் வேண்டும். எதையும் பலமுறைக்கு சிந்தித்து செய்யுங்கள். உடல் அசதி இருக்கும். கோபதாபங்களை தவிர்த்து விடுங்கள். தன்னம்பிக்கையாக முன்னேறுவது நல்லது. திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. வருமானம் கிடைக்கும். லாபங்கள் மேம்படும். உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருக பெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தார். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் இருக்கும். வண்டி வாகன பயணங்களில் அபராதங்களை தவிர்த்து விடுங்கள். நல்லிணக்கம் உண்டாக எல்லோரிடமும் சகஜமாக இருப்பது இந்த நாள் நல்லது. முன்னேற்றங்கள் பிறக்கும். தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த நாள். எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி என்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. 8/1/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 24ஆம் நாள் புதன்கிழமை தக்ஷணாயனம். கோச்சார் அமைப்பின்படி இந்த நாள் எப்படி இருக்கும்? எந்த மாதிரியான பலன்கள் உண்டாக்கும்? சாதகமா பாதகமா? எதிர்பார்க்கக்கூடிய பணவரவுக்குண்டான நாளா? எதிலெல்லாம் கவனமாக செய்தால் நல்லது? இப்படிப்பட்ட பல கேள்விகளுக்கு விடையாக அமைவது இன்றைய ராசி பலன். பழைய கடந்த கால விஷயங்கள் பற்றிய புரிதல்கள் ஏற்படும். குழப்பங்கள் நீங்கும். எண்ணத்தில் தெளிவு பெற்றாலே உங்களுடைய வேலைகள் மிக திருப்திகரமாக நடக்கும். ஒத்துழைப்பு காரணமாக இழுபறியான வேலைகளை மிக அழகாக செய்து முடிப்பீர்கள். ஆற்றல் அதிகரிக்கும். தாய் தந்தையருடைய ஆதரவு கிடைக்கும். வீட்டில் உற்றார் உறவினர்கள் மற்றும் உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். பிடித்தமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். ரசனை தன்மையில் மாற்றங்கள் உண்டாகும். வெளியூர்களில் இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிட்டும். போட்டிகள் அதிகம் நிறைந்த நாள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். எதிர்பார்த்தபடி பண வரவுக்கு இடம் உண்டு. சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருக பெருமானுடைய வழிபாடு பல நிலைகளில் முன்னேற்றத்தை கொடுக்கும். மன தெளிவுகள் பிறக்கும். நல்ல ஞானம் உண்டாகும். எதை செய்தாலும் மிக சரியாக செய்ய வேண்டும் என்கிற புரிதல் இருக்கும். இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக செயல்படுவீர்கள். சதய நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. அன்னை ஸ்ரீ காமாட்சி வழிபடலாம். குருமார்களை வழிபடுவது இன்னும் சிறந்தது. காஞ்சி காமகோட்டி ஸ்ரீ மகா பெரியவா சந்திரசேகரேந்திர மகா சுவாமிகளுடைய திவ்ய தரிசனத்தை பெறுங்கள். குருவருளே திருவருள் என இருங்கள். மாற்றங்கள் ஏற்படும். எதிர்பார்த்தபடி உங்களுடைய வேலைகள் கைகூடி வரும். நன்மைகள் பிறக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வளர்ச்சி நிறைந்ததாக இருக்கும். மேன்மையான நிலைக்கு உயர்வீர்கள். வருமானம் கிடைக்கும். வசதி வாய்ப்புகள் பெருக்கும். எடுத்த காரியத்தை திருப்திகரமாக முடிப்பீர்கள். இந்த நாள் யோகம், அதிர்ஷ்டம்,
நிறைந்த நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. 8/1/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 24ஆம் நாள் புதன்கிழமை தக்ஷணாயனம். மீன ராசி அன்பர்களே, வேலையில் இருப்பவர்களுக்கு தலைமை அதிகாரிகளுடைய நல்ல ஆதரவு கிடைக்கும். திறமையாக வேலைகளை கவனிப்பீர்கள். உத்தியோக உயர்வு, வருமான உயர்வு பெறக்கூடும். வருமானத்தை அதிகப்படுத்துவதால் வங்கி கணக்கு உயரும். சேமிப்பை அதிகப்படுத்துவீர்கள். பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சொந்தமாக இடம், வீடு, மனை வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் அதிகரிக்கும். எல்லா விதமான விஷயங்களினால் லாபங்கள் பிறக்கும். கடன் உதவிகள் சாதகமாக இருக்கும். நிறுவனங்களில் நிர்வாக திறமை வெளிப்படும். உறவினர்களுடைய வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். தெளிவாக இருக்க வேண்டிய நாள். மாணவர்களுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் களைவீர்கள். வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ சென்று படிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். ராசியினுடைய 3ஆம் வீட்டில் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான். ரியல் எஸ்டேட் துறையில் பணிபுரிபவர்களுக்கு ஆதரவுகள் அதிகரிக்கும். விற்கப்படாத பொருட்கள் விற்கப்படும். வியாபாரத்தில் தன் நிறைவு பெறுவீர்கள். அதிர்ஷ்டம் வந்து சேரும். உற்சாகமாக ஒவ்வொரு வேலைகளையும் கவனித்து வருவீர்கள். நன்மைகள் அதிக புரியக்கூடிய நாள். தொட்ட காரியங்கள் துளங்கும். தெரியாததை கூட அறிந்து கொண்டு செய்வீர்கள். மாணவ மாணவிகளுக்கு பள்ளி படிப்பில் முதல் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கு நல்லதொரு வளர்ச்சி உண்டாகும். பெரியவர்களுடைய வார்த்தைகள் உத்வேகத்தையும் நல்ல ஆலோசனைகளையும் தரும். நல்ல மனம் பெற்றவர்களாக இருப்பீர்கள். மனதில் நிம்மதி, ஆரோக்கியம் நிறைந்தவர்கள் நீங்கள். எடுத்த காரியத்தை குடும்ப நபர்களோடு திருப்திகரமாக முடிப்பீர்கள். திருமணத்திற்குண்டான பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். சுப மங்கள யோகத்தை பெறுகிறீர்கள். அதிர்ஷ்டசாலிகளாக நீங்கள் இருப்பீர்கள். தொட்டதெல்லாம் பொன்னாகும். லாபம் பெருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. நல்ல ஆதரவுகள் கிடைக்கும். நன்மைகள் உண்டாகும். மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவ பெருமானுடைய வழிபாடு நல்லது. சிலரால் உதவிகள் கிடைக்கும். பதவி உயர்வு ஏற்படும். நன்மைகள் அதிகரிக்கும். வாய்ப்புகள் உண்டாகும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. நன்மையை தரும். ஒத்துழைப்பு ஏற்படும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். பொருளாதாரத்தில் இருந்த நெருக்கடிகள் தீரும். தன லாபம் கிட்டும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக இந்த நாள் அற்புதங்கள், அதிசயங்கள் நிறைந்த நாளாக அமையட்டும். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி.